அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சொர்க்கத்தையும் நரகத்தையும் வானத்தையும் பூமியையும் மனிதர்களையும் படைத்து ஆட்சி செய்யக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சேனல் ஒரு வருமானம் இல்லாத ஒரு சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நாளைக்கு உங்களுக்கு கியாம நாளையில் உதவி செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சான்றுகளை நான் சொல்கிறேன், அதை கவனமாக கேட்டுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் ஃபிரௌன் வாழ்ந்தான். அவன் என்ன சொன்னான், நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அல்லாஹு தாலா நைல் நதியில் அவன் அழிக்கப்பட்டான். அதற்கு பிறகு அவனுடைய உடம்பு கியாம நாள் வரைக்கும் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையில் சொல்கிறான். இன்றைக்கும் அவன் நாராமல் நாற்றை எடுக்காமல் எகிப்துடைய மியூசியத்தில் அவனை எடுத்து வச்சிருக்காங்க. இதிலே நமக்கு என்ன தெரியுது, 5000 ஆண்டுகளாக நாராமல் வீணாக போகாமல் அந்த உடலை அப்படியே எகிப்து மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அல்லாஹு தாலா திருமறையில் சொல்கிறான், கியாம நாள் வரைக்கும் அந்த ஃபிரௌனுடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இதிலே நம்மளுக்கு என்ன வழங்குது, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இருக்கிறான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்கால உள்ள ஈமான் கொள்ளாதவர்கள் சந்திரனை பிளந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சந்திரன் பிளந்து விட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிறான். அப்போ சந்திரனை அப்படியே ரெண்டாக பிரித்து திருப்பி ஒன்றா சேர்த்தாங்க அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு. இன்றைக்கி அமெரிக்காவுடைய நாசா குரூப்பு சந்திரன் பிளந்து ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னு ஒத்துக்குது. அதற்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னு சொன்னால் அரபியன் கோட். இப்போ இதுலேயே என்ன தெரியுது, அல்லாஹ் இருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. உலகம் சுற்றி உலகத்திலேண்டு காற்று உருவாகி அந்த காற்று உலகத்தை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ரப்புல் ஆலமீன் ஏர் ஃபில்ட்ரு ஒன்று வச்சுருக்கான். இதெல்லாம் எப்படி இயற்கையாக உருவாச்சா? இதில் அல்லாஹ் இருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. சூரியனுடைய ஒளி 7 தட்டில் பட்டு தான் இந்த பூமியில் அடிக்குது. நேரடியாக பட்டாக்கா இந்த பூமி தாங்காதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 7 தட்டுகளில் பட்டு அந்த சூரியன் அந்த பூமியில் அடிக்குது. முக்கியமான விஷயம், கடல்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திரை அமைச்சிருக்கிறான் பாருங்க. 7 திரைகளை அமைச்சிருக்கிறான். ஒரு கடல் முந்தாது வலுவான திரை அமைச்சிருக்கிறதாக ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான். அப்போது இந்த திரை இயற்கையாக உருவாச்சா? அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இதிலேண்டு தெரியுது. கையால் நசுக்கக்கூடிய உதாரணம், கையால் நசுக்கக்கூடிய ஒரு விரைய மண்ணில் போட்டால் மண் அதை திங்காமல் செடியை உருவாக்குது. அதே நேரத்தில் ஒரு இரும்பை மண்ணில் போட்டால் அந்த மண் அந்த இரும்பை திண்டிடுது. அப்போ அந்த விரையும் திங்க வேண்டியதானே? ஏன் அதுலேருந்து செடி வருது? மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா உணவளிக்கிறான். அதுலேருந்து செடியை உருவாக்கி மனிதர்களுக்கு ரப்புல் ஆலமீன் உணவளிக்கிறான். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு தெரியுது. மேகங்கள் போய் கடலில் தண்ணீரை குடித்து வந்து மழை பெஞ்சி இறந்த பூமியை உயிர்ப்பிக்க செய்து
அதில் இருந்து தாவர இனங்களை உருவாக்கி மனிதர்களுக்கு உணவளிக்கிறான். இது எப்படி? மேகம் தன்னால் போய் கடலில் தண்ணி குடிக்குதா? இதுலேருந்து நம்மளுக்கு என்ன வழங்குது? ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் அப்படின்னு நம்மளுக்கு சான்றுகளாக இருக்கிறது. ஜம்ஜம், இந்த ஜம்ஜமுடைய கிணறு சுற்றி ஆறோ குளமோ எதுவுமே இல்லை. இந்த கிட்டத்தட்ட 4000 5000 வருடங்களாக அந்த ஜம்ஜமுடைய கிணறு வற்றாமல் கொல்லாமல் அதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. கியாமத் வரைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காலை போட்டு உதைச்சதுனால அதுலேருந்து தண்ணி வருது. அப்போது எத்தனையே கிணறுகள் பாலடைந்து விட்டது, எத்தனையே ஊற்றுகள் பாலடைந்து விட்டது. ஆனால் ஜம்ஜம் கிணறு உலகத்தில் உள்ள பல லட்சக்கணக்கான மக்கள் தண்ணி எடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த கிணறு வற்றாமல் இருக்குது. பக்கத்தில் குளமோ ஆறோ எதுவுமே இல்லை. இதுவும் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு சான்று. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன வழங்குது? ரப்புல் ஆலமீன் இருக்கிறாங்கிறது தெளிவாக தெரியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பலமான ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி நமக்கு தருவான் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுராக். ஸலாம் அலைக்கும்.